வணக்கம் நண்பர்களே. திருவள்ளூர் மாவட்டம் மின்னஞ்சூரில் நடந்த சம்பவம் தமிழகத்தில் மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. வடமாநில தொழிலாளர்கள், போலீசார், பத்திரிகையாளர்கள் என பலர் காயமடைந்த கலவரம், கல்வீச்சு சம்பவம் இதெல்லாம் எப்படி நடந்தது, ஏன் நடந்தது, அதற்கு பிறகு நிலைமை எப்படி இருக்கிறது என்ற கேள்விகளுக்கான முழு விபரங்களை இந்த வீடியோவில் உங்களுக்கு கொண்டு வருகிறோம். கடைசி வரை கவனமாக பாருங்க. சம்பவத்தின் தொடக்கம் ஒரு சோகமான விபத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. எல்&டி நிறுவனத்தில் ஒப்பந்த தொழிலாளராக வேலை பார்த்த உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த அமரேஷ் பிரசாத் என்ற புலம்பெயர்ந்த தொழிலாளர் குடிபோதையில் தனது வீட்டின் கூரையிலிருந்து தவறி விழுந்தார். பின்னர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். இந்த மரணம் அவருடன் வேலை பார்த்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களிடையே அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியது. காரணம் என்ன தெரியுமா? ஒரு தொழிலாளி இறந்துவிட்டார். அவரின் குடும்பத்துக்கு இழப்பீடு தரப்படுமா, பாதுகாப்பு ஏற்பாடுகள் போதுமானதா என்ற கேள்விகள் எழுந்தன. அமரேஷ் பிரசாதின் இறப்புக்கு பிறகு 1000த்திற்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஒன்று கூடினர். இழப்பீடு தர வேண்டும், பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. போராட்டம் ஆரம்பத்தில் அமைதியாக இருந்தாலும் கூட்டத்தின் அளவு பெருகியதால் சூழ்நிலை கட்டுக்குள் இல்லாமல் போனது. வேலைக்கு வந்திருந்த பல தொழிலாளர்களும் போராட்டத்தில் கலந்து கொண்டதால் அந்த தொழிற்பேட்டை பகுதி முற்றிலும் செயலிழந்தது. மக்கள் கூடுவதால் அந்த பகுதியில் இருந்த சாதாரண குடியிருப்புகளும் பதற்றத்தில் ஆழ்ந்தன. நிலைமை மேலும் மோசமாகவும் முன்பு போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்தனர். போராட்டக்காரர்களிடம் அமைதியாக இருக்கவும், பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கவும் வேண்டுகோள் விடுத்தனர். ஆனால் தொழிலாளர்களின் கோபம் அடங்கவில்லை. சிலர், எங்கள் நண்பன் இறந்துவிட்டார், ஆனால் யாருக்கும் கவலை இல்லை என்று சத்தமாக கூறினர். இதே நேரத்தில் போலீசாருடன் சிறிய தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் தொழிலாளர்கள் போலீசாரின் மீது கற்களை வீச ஆரம்பித்தனர். கல்வீச்சில் துணை ஆணையர் உட்பட 20க்கும் மேற்பட்ட போலீசார் காயமடைந்தனர். சம்பவத்தை நேரடியாக படம் பிடித்த 4 பத்திரிகையாளர்களும் காயமடைந்தனர். போலீசார் உடனடியாக ஹெல்மெட், கவசம் போன்றவற்றை அணிந்து தங்களை பாதுகாத்துக் கொண்டனர். அந்த நேரம் முழு பகுதியும் போர்க்களமாக மாறிவிட்டது. சாலைகளில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டன, கடைகள் மூடப்பட்டன, மக்கள் பயத்தில் ஓடினார்கள். நிலைமை மிக மோசமாகிவிட்டதால் போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். தடியடி நடத்தி கூட்டத்தை சிதறடித்தனர். பல தொழிலாளர்கள் ஓடிப்போனார்கள். சிலர் அங்கேயே பிடிபட்டனர். சுமார் 78 புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர். ஆவடி காவல் ஆணையர் சம்பவ இடத்துக்கு வந்து நிலைமையை ஆய்வு செய்தார். அங்கே இருந்த அதிகாரிகளிடம் முழு விவரங்களையும் கேட்டறிந்தார். நிலைமை தற்போது கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக அதிகாரிகள் அறிவித்தனர். குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், அம்பத்தூர் தொழிற்பேட்டையிலும் சில ஆண்டுகளுக்கு முன்பு இதே போன்ற சம்பவம் நடந்தது. அப்போது கூட புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு போலீசாருடன் மோதியிருந்தனர். இதனால் மீண்டும் மீண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகின்றன என்பது கவலைக்குரிய விஷயம். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ஏன் இப்படி அதிகமாக கோபப்படுகிறார்கள்? காரணங்கள் பல உள்ளன. 1. வேலையிடங்களில் பாதுகாப்பு குறைபாடு. 2. சம்பளம் சரியாக வழங்கப்படாமை. 3. மருத்துவ வசதி இல்லாமை. 4. உறுதி அளிக்காத ஒப்பந்த வேலை. இவர்களின் வாழ்க்கை மிகவும் கடினமான சூழலில் செல்கிறது. எனவே சிறிய விஷயம் கூட பெரிய பிரச்சனையாக மாறுகிறது. மினஞ்சூரில் நடந்த இந்த சம்பவம் தொழிலாளர்களின் பாதுகாப்பு மற்றும் உரிமைகள் குறித்து சிந்திக்க வைக்கிறது. போலீசாருக்கும், பொதுமக்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும் ஏற்பட்ட காயங்கள் கவலைக்குரியது. அதே சமயம் ஒரு தொழிலாளியின் மரணம் காரணமாக ஏற்பட்ட கோபத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அரசு மற்றும் தொழிற்சாலைகள் இணைந்து பாதுகாப்பு நடவடிக்கைகள், இழப்பீடு மற்றும் நியாயமான வேலை சூழலை வழங்கினால் இப்படிப்பட்ட சம்பவங்களை எதிர்காலத்தில் தவிர்க்க முடியும். இது போன்ற நிகழ்வுகள் குறித்து உங்களுடைய கருத்து என்ன? கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.